திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தில் கல்ப விருட்சவாகனம் உபய நாச்சியார்களான ஸ்ரீதேவி பூதேவியுடன் பகவானான மலையப்ப சுவாமியின் கருணமிகு திவ்ய தரிசனம். மனிதன் இன்றி மரங்கள் இருக்கும், மரங்கள் இன்றி மனிதன் இல்லை. மரங்களின் சிறப்பு கருதியே ஆலயங்களில் ஸ்தல விருட்சமான மரங்கள் உள்ளன. ஸ்ரீமத் மகா பாகவத புராணம் ருமஸ்கந்தம் அத்தியாயம் 22 ஸ்லோகங்கள் 34 முதல் 37 வரை. பகவான் கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் தன் தோழர்களுடன் விளையாடிவிட்டு களைப்படைந்து மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பின் நிழலில் ஓய்வு பெற்றார். நண்பர்களை கூவி அழைத்து கூறினார், இந்த மரங்களை பாருங்கள், இவைகள் வாக்கியம் பெற்றவை, பிறருக்கு முழுவதும் பயன்படும் வாழ்க்கை உடையவைகள். காற்று, மழை, வெயில், பனி இவைகளை சகித்துக் கொண்டு நம்மை அவைகளிடமிருந்து காப்பாற்றுகின்றன. இலை, பூ, பழம், நிழல், வேர், மரவுரி, கிளை, வாசனையுள்ள பிசின், பொடிகட்டை, தளிர் இவைகளை தந்தும் அடியார்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கு பிராணனாலும் பொருளாலும் புத்தியாலும் பேச்சாலும் எப்போதும் இவைகளைப் போல் எல்லா வகையிலும் நன்மையே செய்ய வேண்டும். இவ்வாறு பகவான் கிருஷ்ணன் கூறியதால் பாகவதம் தெரிவிக்கிறது. இந்த உலகில் மாசு அகற்றும் மரங்களை வளர்ப்பது ஓர் வேள்வி என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவான் கண்ணனும் மரங்களில் நான் அரச மரமாக ஆவேன் என்கிறார். வேத காலத்தில் தவம் புரிந்த முனிவர்களிலிருந்து பக்தி இயக்க காலத்திலும் இருந்த பெருமை பெற்ற சித்தர்களும் வாழ்ந்த இடம் விருட்சங்கள் நிறைந்த வனங்கள். தல விருட்சம் என்பது ஆகம சாஸ்திரப்படி முக்கியமானது. புராண கதைகளில் மரங்கள் குறித்து சுவையான சம்பவங்கள் உள்ளன. வால்மீகிக்கு ராம என்ற திருநாமம் சொல்லத் தெரியாமல் இருந்தது. மரா மரா ராம மரா 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 என்ற மரா மரமே மகா வாக்கியமாக வால்மீகி ராமாயணம் உருவாக காரணமானது. சித்தார்த்தன் பிறந்தது தும்பினி கிராமம் சாலவனம். ஞானம் பெற்றது கயாவனத்தில் உள்ள அரச மரம் எனும் போதி மரம். சித்தார்த்தனை புத்தர் பிரானாக மாற்றியது இந்த மரமே. நம்மாழ்வார் உலகிற்கு ஞானம் வழங்கியது புளிய மரத்தின் அடியில். திருமூலர் திருமந்திரத்தை உருவாக்கியது அரச மரத்தடியில். இறைவனை மாணிக்க வாசகர் குருந்த மரத்தடியில் தான் தரிசனம் செய்தார். திருவள்ளுவர் பெருந்தகை திருவருளிய திருக்குறளில் 81வது குறள், இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று தருக்கள் தம்மிடம் வந்தவர்களுக்கு வளங்களை வாரி வாரி வழங்குவதாக கூறுகிறது. அரச மரம் இதற்கு அஸ்வத்தம் என்ற ஒரு பெயர். பத்ம புராணத்தில் திருமார் மகாலட்சுமியிடம் தெரிவிக்கிறார், அரச மரத்தை பார்த்ததும் அதை வணங்கி தொழுபவனுக்கு ஆயுள் வளரும், செல்வமும் பெருகும். மேலும் லட்சுமி தேவியே, நீ அரச மரத்தில் எப்போதும் நிலைத்து. ராமநாதபுரம் அருகே உள்ள திருத்தலம் திருப்புல்லாணி. அங்கே புராதனமான ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. பொன்மயமான இங்கே தோன்றியுள்ள அரச மரத்தை இறை வழிபாடு செய்பவர்கள் அச்சொத்த நாராயணனாக வணங்கி வருகின்றனர்.
கல்பவிருட்ச வாகனத்தில் உலா அமைத்தருளும் மலையப்ப சுவாமி எல்லாம் எங்கிருந்து வந்தது தெரியுமா என்று கேட்பது போல காட்சி தருகிறார். நான்முகன் திருவந்தாதி திருமழிசையாழ்வார் பாசுரம் 20. நீயே உலகெல்லாம் நின்னருளே நிற்பனவும் நீயே தவ தேவ தேவன் நீயே எரி சுடரும் மால் வரையும் எண் திசையும் அண்டத்து இரு சுடரும் ஆய இசை. உலகமெல்லாம் உனது ஆட்சிக்கு அடங்கியுள்ளது. எல்லா உயிர்கட்கும் சக்தி அளிப்பது நீயே. தவம் செய்து பேறு பெற்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனும் நீதான். எரியும் அக்னியும் பெரிய மலைகளும் 8 திசைகளும் உள்ள எல்லா பொருட்களும் ஆகாயத்தில் உள்ள சந்திர சூரியர்களும் ஆகிய எல்லாமும் அவனே என்று அற்புதமாக பாசுரம் அமைந்திருக்கிறது. கல்பவிருட்ச வாகனத்திலே பகவான். கல்பம் கற்பம். பிரம்மாவின் ஒரு நாள் என்பது ஒரு கற்பம். 1000 கற்பங்கள் பிரம்மாவின் ஒரு ஆண்டு. 8000 கற்பங்கள் பிரம்ம யுகம். 1000 யுகங்கள் ஒரு சவணம். 2000 சவணங்கள் ஒரு திரிவிரதம். பிரம்மாவின் வாழ்க்கை காலம் திரிவிரதம் ஆகும். தற்போது நடப்பது வராக கல்பம். இது நாள் வரை 34 கற்பங்கள் ஆகியுள்ளது. அதற்கான பெயர்களையும் பிரம்மாண்ட புராணத்தில் பார்க்கலாம். ஒரு கற்பத்தில் மன்வந்திரங்கள் 14. இப்போதைய மன்வந்தரம் வைவஸ்த மன்வந்திரம். சூரிய சித்தாந்தத்தில் வானவியம் மன்வந்தரம் முதலியவற்றின் கணக்கு சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் 12 மாதங்களில் ஒரு சுற்று வருவது சௌரமானம் எனப்படுகிறது. இதன் வருஷங்கள் 43,20,000. அதாவது தேவ வருஷங்கள் 12,000 கொண்டது. ஒரு 4 யுகம் ஆகும். இதுவே மகாயுகம். இப்படி 71 4 யுகங்கள் காலம் வரை ஒரு மன்வந்தரம் நடைபெறும். சௌரமானம் என்பது மனித வருஷங்கள். யுகங்களின் கணக்கு பிரமிக்கத்தக்கது. தற்போது நடைபெறும் கலியுகம் 5125வது ஆண்டு. கற்பக விருட்சம் இது தருக்களில் ஒன்று. திருப்பார்கடலை கடைந்த போது தோன்றியது. பொன் போன்றது. கிளைகள் 8. இதில் படரும் கொடியின் பெயர் காமவல்லி. விரும்பியதை தருவல்லது. எதை விரும்புகிறோம், என்ன விரும்புகிறோம் என்பது கேள்வி. எதை எதை விரும்பினாலும் அதை தருபவன் அனந்த சயனம். திருமகளும் பூமகளும் உள்ளனர். செல்வத்துக்கு திருமால் ஸ்ரீதே, பூமிக்கு பூமகள் பூதே. இருவரும் இணைந்திருக்க பக்தன் இவர்களிடம் என்ன வேண்டுதல் வைத்திட வேண்டும்? அவன் அறிபவன், அனைத்தும் தெரிந்தவன். பக்தர்களுக்கான ஒரு அற்புதமான வேண்டுகோள் பகவானிடம். நீதான் எனக்கு வேண்டும், நீதான் எனக்கு வேண்டும், நீதான் எனக்கு வேண்டும். நின் திருப்பாதங்களை என்றென்றும் சரணமாக பற்ற வேண்டும். பகவானே, சதையே சுவராக வைத்தாய், எலும்புகளையே தூணாக நிறுத்தினாய், ரோமங்களால் வேய்ந்தாய். 9 வாசல்களைக் கொண்டதாக இருக்கும் குடிசையாக இவ்வுடலை விட்டு ஜீவன் பிரியும் போது உந்தன் திருப்பதங்களே சரணமென்று எண்ணி இருந்து
எனது தவமாக விளங்கும் உன் கருணையால் உன் திருவடிகளை பற்றிக் கொண்டு இப்பொருள் அற்புதமான பொருள். திருமங்கையாழ்வாரின் பாசுரத்தின் பொருள். திருமொழி அதுவே. ஊனிடை சோர் வைத்து என்பு சூழ் நாட்டி உரோமம் வேந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும்போது உன்றன் சரணமே சரணமென்றிருந்து தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகொள்மா நெடுங்கடல் கிடந்தார். நானுடை தவத்தால் திருவடி அடைந்தே நைமி சாரணியத்துள் என் தாய். ஆகவே தாயிடம் எது கேட்டாலும் தருவார். தந்தையோ சிறிது யோசிப்பு. இங்கே கல்ப விருட்சத்தில் 2 தாயார்கள் அந்த தந்தையிடம் சொல்லி, இதோ உன் பக்தன் சரணாகதி அடைந்திருக்கின்றான், அவனுக்கு சர்வ நலமும் வழங்குவாயாக என்று கேட்பதாக ஏதோ ஒரு அசரீரி ஒலிக்கிறது. சரீரம் இல்லாதது அசரீரி. அந்த அசரீரி இந்த கல்பவிருட்ச வாகனத்திலே செவியில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கல்பவிருட்சமும் பாரியாத்தமும் மேலும் பல தெய்வீக மரங்களும் தேவலோகத்தில் இருந்தவை. பாரிஜாத்த மரத்தை பகவான் சத்யபாமையின் ஆசைக்காக அதனை விண்ணிலிருந்து மண்ணுக்கு கொண்டு வந்தார். ஆனால் சத்யபாமை அந்த மரத்தை தன் திருமாளிகையில் வைத்திருந்தாலும் கூட அந்த மரத்தின் மலர்கள் அனைத்தும் ருக்மிணி தேவியின் மாளிகையினுள் விழுந்து அங்கேதான் பகவான் விளையாடினார். எதை எவருக்கு தருவது என்பதில் பகவான் கெட்டிக்காரன். பாரிஜாத மலர் என்பது துலாபார சம்பவம். அனுமன் சீதையாக பார்க்க வேண்டும் என்று துவாபர யுகத்திலே கண்ணனுடைய மாளிகைக்கு வந்திருந்த போது பாமையை அழைத்து சீதையாக வரச் சொன்னது. பாமை அலங்காரத்துடன் வந்து நிற்க, யார் இந்த ராட்சசி என்று பகவான் அனுமனை விட்டு கேட்க வைத்தது. அதனால் பாமை கோபம் கொண்டது. அடுத்து ருக்மிணியை வரவழைத்தவுடன் அவள் அப்படியே வந்து நின்றதும், இதுதான் என் சீதா பிராட்டி, ஜெய்ராம் என்றழுதானாம். காரணம், அசோகவனத்திலே சீதா பிராட்டியை தரிசிக்கின்ற பொழுது இருந்த கோலம். முதல் சந்திப்பு என்பது என்றுமே மறவாது. ஆக பாரிஜாத கதை, துலாபாரம், அனுமனின் அனுபவம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு அகந்தை இருக்கக்கூடாது என்பதை காட்டுகின்றது. அகந்தை அழிந்தால்தான் கற்பக விருட்சம் நமக்கு கிடைக்கும். கற்பக விருட்சமே கிடைத்த பிறகு அதில் என்ன கிளைகள், அதில் என்ன பழங்கள்? ஆகையினால் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் அடியார் பெருமக்களின் அகத்திலே எழுந்தருளியிருக்கின்ற பொழுது அந்த பகவான் தானே வேண்டும். கற்பக விருட்சமா வேண்டும். கருத்தை சிந்தனை செய்வோர் கலியுக தெய்வத்தை வந்தனை செய்வோர். திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் இரவு சர்வ பூபாலவாக சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீதேவி பூதேவியுடன் சர்வ பூபால அதிபதியான மகாவிஷ்ணு மலையப்ப சுவாமியார் சர்வ பூபால வாகனத்திலே சர்வாலங்கார ரூபனார் சர்வபூத சரீரங்களிலே இருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் அனைத்தையும்
நடத்துவிக்கிறது. இந்த மூன்றும் சத்வகுணம், ராஜசகுணம், தாமசகுணம் எனும் மூன்று குணங்களினால் உண்டானது. இவற்றிற்கு உட்படாமல் இருப்பவன் மறுபடியும் பிறவாமல் பேரானந்தம் அடைகிறான். பூமிக்கு கீழே உள்ளது 14 உலகங்கள் என்று சொல்வார். 7 14 என்பது ஒரு கணக்கு. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது என்பது பெரியோர் வாக்கு. பூமிக்கு கீழே உள்ளது 7 உலகங்கள். அவை அதலம், விதலம், நிதலம், சுவஸ்திமத், மகாதலம், சூதலம், பாதாளம் ஆகும். இந்த உலகங்கள் 7 ஒன்றின் மேல் ஒன்றாக தட்டுகள் போல அமைந்துள்ளன. ஒரு சமயம் நாரத மகரிஷி பாதாள லோகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு வந்தார். தேவ சபையில் இந்திரனிடம் விவரமாக விளக்கினார். அது நாகரீக நிலையில் மிக சிறந்ததா, சொர்க்கத்தை காட்டிலும் அழகு மிக்கதா. விரக்தி அடைந்தவர்கள் அதை விரும்புவார்கள். அங்கு இனிய மங்கள ஒளிகள், ஆடல் பாடல் போன்ற போகப் பொருள்கள் உள்ளதா. தைத்திய தானவ நாக குலத்தினர் வசிக்கிறார்கள். இந்த பாதாள உலகத்திற்கு நெடுந்தொலைவில் ஆதிசேஷன் இருக்கிறாரா. 1000 தலைகள் கொண்டவரா. இரு புறங்களிலும் சாந்தி தேவி மற்றும் வாருணி என்ற தேவியர்களால் உபாசிக்கப்படுகிறார். இவர் எல்லா பூமண்டலங்களையும் தாங்கிக் கொண்டு பாதாளத்தின் அடியில் இருக்கிறார். இவ்வாறு பற்பல லோகங்களை தாங்கும் பூமியை ஆதிசேஷன் தாங்குகிறார். கீழ் 7 உலகங்கள் போல மேல் 7 உலகங்கள் பற்றி கூறுமாறு கேட்டார் மைத்ரேய. பதில் சொன்னார் பராசர். சூரிய சந்திரர்களால் ஒளிபெற்று கடல், மலை ஆகியவை கொண்ட பாகம் பிருத்திவி அல்லது பூலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூமியின் பரப்பளவு தூரம் மேலே மேலே உள்ளது. போர்லோகம் பூமிக்கு மேல் 1,00,000 போதனை தூரத்தில் உள்ளது. சூரிய மண்டலம் அதற்கும் மேல் அதே அளவு தூரத்தில் சந்திர மண்டலம், அதே போல் அதற்கும் மேல் நட்சத்திர மண்டலம், அதற்கு மேல் புதன், அதற்கு மேல் சுக்கிர மண்டலம், அதற்கு மேல் அங்காரக மண்டலம், பிரகஸ்பதி மண்டலம், சனி மண்டலம் ஆகியவை உள்ளன. அவற்றிற்கு மேல் சப்தரிஷி மண்டலம், துருவ மண்டலம், இவை சுவர்லோகம் எனப்படும். இவற்றிற்கு மேல் மகர்லோகம், அதற்கு மேல் ஜனலோகம், அதற்கு மேல் தபோலோகம், இதற்கு மேல் பிரம்மாவின் சத்தியலோகம். ஆக மேலே 7 உலகங்கள், கீழே 7 உலகங்கள், 14 உலகங்களையும் கொண்டது பிரம்மாண்டம் ஆகும். பிரம்மாண்ட நாயகன் பகவான். அவனுக்கான உற்சவம் பிரம்மோற்சவம். பகவானே சர்வபூபால நாயகன். பூமண்டலம் 7 தீவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றைச் சுற்றி 7 வகையான சமுத்திரங்கள் உள்ளன. 7 வகையான பர்வதங்களும் இருக்கின்றன. பாரத வருஷம் எனும் நம் நாடு 8 பிரிவுகளாக உள்ளது. இந்த தீவு சுசேருமணத் தீவு, தாமிரபரணத் தீவு, பேசுதிமணத் தீவு,
நாகத்தீவு, சௌமியத்தீவு, காந்தார்வத்தீவு, வாருணத்தீவு என்பன பாரதம் ஆகும். 9வது பகுதி கடலில் மூழ்கிவிட்டது. பாரத வருஷத்தின் கிழக்கில் யாதர்களும் யவனர்களும் உள்ளனர். பல வகை நரகங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளியிருக்கும் பகவான் மலையப்ப சுவாமி. இந்த உலகத்தில் தோன்றும் அனைத்தும் அது பகவானை தவிர வேறு ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அதுவே உண்மை. சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரங்கள், கிரகங்கள் ஆகியவைகள் அந்த பகவானது ஒளியை பெற்று உலகில் இருளை போக்குகின்றன. அந்த ஒளி வடிவானவன் ஓங்கார நாயகன் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். பிரளய காலத்தில் ஜீவன்களும் அவைகளின் கர்மங்களும் சுபாவங்களும் பகவானிடமே லயித்திருந்தன. மறுபடியும் படைக்க வேண்டிய காலம் வந்தபோது பகவான் தன்னையே பல்வேறு ரூபங்களில் தோற்றுவிக்க எண்ணினார். தன் மாயா சக்தியினால் ஜீவன்களின் கர்மங்கள் மற்றும் சுபாவங்களை தானே ஏற்றுக்கொண்டார். உயிரற்ற பிரம்மாண்டம் பல்லாயிரம் ஆண்டுகள் நீரிலேயே கிடந்தது. அனைத்துக்கும் ஜீவனை அளிக்கும் பகவான் காலம், காமம், சுபாவம் இவற்றை ஏற்று அதை ஜீவன் உள்ளதாக ஆக்கி அந்த அண்டத்தை பிளந்தார். அதை பிளந்து கொண்டு 1000 துடைகள், கால்கள், கைகள், கண்கள், முகங்கள், தலைகள் கொண்ட விராட் புருஷன் தோன்றினார். 1000 என்பது பொதுவாகத்தான் சொல்லப்பட்டது. அது கணக்கில் அடங்காது. பிரம்மஸ்வரூபம் அறிந்தவர்கள் இந்த விராட் புருஷனிலிருந்து கீழே 7 மேல் 7 உலகங்கள் உள்ளதாக கூறுகின்றனர். இவ்வாறான விராட் புருஷனான பகவான் அனைத்து உலகமானவன், சர்வலோகமயன், சர்வபூபால். இது பகவானின் விளையாடு. சர்வபூபாலத்திலே எழுந்தருளி சகல உலகங்களையும் ஆளுகின்ற பகவானை வணங்குவோம், வளர்வோம்.